எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிப்ரவரி 29 நான் ஒரு வீடியோ போட்டு ஒரு விண்ணப்பத்தை முன் வச்சேன். சீமான் அவர்களை தயவு செஞ்சு என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இன்னைக்கு மார்ச் 5 ஒரு பொண்ணு மொட்டை மாடியில போய் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஆயிருந்தா வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பா இல்லையா? ஆனா ஒரு பொண்ணு அந்த மாதிரி போடும்போது கூட பரவாயில்ல சாவட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் விடுறான் அப்படின்னா நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே, 2008 எங்க அக்காவோட பிரச்சனைக்காக தான் நாங்க சீமான்ட்ட போனது. அப்ப சீமானுக்கு திருமணம் ஆயிருக்கல. என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட 3 வருஷம் குடும்பம் நடத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சு ரகசியமா எனக்கோட திருமணமும் பண்ணி அது வெளியில சொல்லாம தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து சொல்லி என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் நாசம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே நடுரோட்ல விட்டுட்டு போனாரு. சரி, என்னை வாழ விடுவாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எனக்கு விபச்சாரின்ற பட்டம் கட்டிட்டு என்னை அசிங்கப்படுத்தி யார் உதவி பண்ண வந்தாலும் என்னை கொச்சையா என்னை பேசி போன வருஷம் மார்ச்சுக்கு சீமானுக்கு வந்த போது திமுக காரங்க முன்னாடி என் மானம் போது, அதனால அவளை என்னை பத்தி பேச வேணான்னு சொல்லு, நான் அவளை காப்பாத்துறேன்னு சொல்லு, நான் தானே அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி மாசம் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மதுரை செல்வம் வச்சு டீலிங் பேசி அவர் எல்லாம் சொன்னார். சரின்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு என்னமோ கைவெளிதான் என்னமோ தன்னோட பெரிய உயிரின்ற மாதிரி டிராமா போடுறாரு இல்லையா? தினம் என்கிட்ட வீடியோஸ் வாங்கின்னு மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சீமான் பண்ண அட்டூழியம் இருக்கு இல்லையா? அது 1-2 கிடையாது. அதனாலதான் நான் கதறிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ கர்நாடகால என்னால வாழ முடியல அப்படின்னு நான் சொன்னா கூட பரவாயில்ல நீ கர்நாடகால சாவு அப்படின்னு விடுறாருன்னா அடுத்ததான் அதுதான் வந்து நடக்க போகுது. ஓகே, இதுதான் கடைசி வீடியோ தமிழ்நாட்டுக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு கர்நாடகா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் எப்படி செத்தேன்னு சொல்லிட்டு. கர்நாடகாவுக்கு வந்து எல்லாம் விளக்கிட்டு ஜக்கேஷ் என்ற நடிகர் கூடலாம் என்னை சேர்த்து வச்சு பேசி என்னை ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்ப மன அழுத்தம் கொடுத்து கர்நாடகால பொண்ணுன்றதுக்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அமிச்சாரு. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் உயிரை வந்து நான் முடிச்சுட்டு அந்த நியூஸ் அபிஷியலா உங்களுக்கு கர்நாடகா கொடுப்பாங்க. கர்நாடகால இருந்து சீமானுக்கு அப்புறம் அழைப்பு வரும். என்னோட மரணத்தை பத்தி என்னன்னு வந்து ஆன்சர் கொடுக்க சொல்லி வந்து கொடுக்க சொல்லுங்க. ஓகே, இதான் கடைசி வீடியோ. தமிழ்நாடு மீடியாவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே, என்னோட மரணம் உங்க எல்லார் மனசுலயும் சீமான் நாம் தமிழர் கட்சி என்ன அப்படின்னு நல்லா புரிய வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒருத்த வந்து தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க எல்லாரோட அன்புக்கும் உங்க எல்லாரோட ஆதரவுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.